ஹலோ மக்களே, வணக்கம். கந்த சஷ்டியோட 7ஆம் நாள் பூஜை தாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி நான் வந்து சிறப்பாக என்னால் முடிஞ்ச மாதிரி வந்துட்டு விரதம் வந்து நிறைவு பண்ணிட்டேன். நல்லபடியாக வடை பாயசத்தோடு அவருக்கு வந்துட்டு சாப்பாடு பண்ணி இன்றைக்கி வேண்டுதலை வந்து நிறைவேற்றியாச்சு. இது வந்துட்டு 7ஆம் நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு முருகரோட திருக்கல்யாணம் தாங்க இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதாவது சூரசம்ஹாரம் முடித்த முருகர் வந்துட்டு அங்கேயே திருச்செந்தூர் கடற்கரையில் அமர்ந்து வந்து சிவபூஜை பண்ணுவார். அது நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறமா தேவர்களுக்கு வந்து காட்சி அளிப்பார். ஸோ தேவர்கள் வந்து தங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்காக முருகருக்கு ஏதாவது வந்து பரிசளிக்கணும்னு நினச்சாங்க. அந்த சமயத்தில் முருகருக்கு திருமணம் ஆகாமல் இருந்ததுனால தேவேந்திரனின் வளர்ப்பு மகளாகிய தெய்வயானியை வந்துட்டு முருகருக்கு மனம் முடிச்சு கொடுப்பாங்க. அந்த திருமணம் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் தான் வந்துட்டு நடக்குது. இதுதான் வந்துட்டு இந்த கந்த சஷ்டி நிறைவாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறது. சூரசம்ஹாரத்தோடு வந்துட்டு நிறைவு பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் அவருக்கு நடந்த திருமணத்தோடு சேர்த்து நிறைவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கங்க. நான் இந்த வருஷம் வந்துட்டு 7 நாள் விரதம் சூப்பராக இருந்தது. நல்லபடியாக எனக்கு எல்லாமே போச்சு. நீங்களும் வந்துட்டு என்னோட எல்லா வீடியோஸும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கல அப்படின்னா டே 1லேருந்து டே 7 வரைக்கும் வீடியோஸ் போட்டிருக்கேன். மறக்காமல் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கும் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் வந்து திரும்ப போட்டுகிட்டே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு பார்க்கலாம். Bye.